நடிப்பு என்பது ஒரு பக்கம். ஆனால் மனிதநேயம், சமூகத்தில் செய்த உண்மையான சேவைகள், இவைதான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக்கும். சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதராகவும், தன்னலமில்லா தர்ம வீரராகவும் வாழ்ந்தவர். இதோ அவருடைய மறைக்கப்பட்ட செயல்கள். அவர் செய்த செயல்கள் சிலரால் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. இவற்றைப் பற்றி இப்போது பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் மதிய உணவு திட்டம் தொடங்க அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் 1 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். 1961இல் தாம்பரத்தில் காசநோய் மருத்துவமனை கட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 1960 சென்னையில் பெருவெள்ளம் தாக்கியபோது காமராஜரின் தலைமையில் தனது இல்லத்தில் 1 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் தயாரித்து வழங்கினார். மேலும் 800 மூட்டை அரிசியும் தந்தார். 1965இல் இந்தியா பாகிஸ்தான் போர் நிகழ்ந்தபோது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடம் தனது மனைவி திருமதி கமலா அவர்களின் 400 பவுன் நகைகள் மற்றும் 100 பவுன் தங்க பேனா, மொத்தம் 500 சவரன் தங்கம் நன்கொடையாக கொடுத்தார். கயத்தார் பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை தனது பணத்தில் வாங்கி அங்கே கட்டபொம்மனின் சிலையை நிறுவினார். அது இன்று இணைய நினைவு சின்னமாக உள்ளது. 1968 உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்றபோது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தார். மேலும் மாநாட்டிற்கு ரூபாய் 5 லட்சம் நிதியாக வழங்கினார். தனது சொந்த நிலமான கோடம்பாக்கத்தை நலிந்த நடிகர் நடிகைகள் வீடு கட்ட இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்தார். நடிக்க பிறந்த தேவன் என்பது ஒரு பெயர் மட்டும் இல்ல, அது ஒரு பொறுப்பு. அதை கடைபிடித்தவர்தான் சிவாஜி கணேசன். அவரது சமூக பணி, மனிதநேயம் எப்போதும் தமிழர் பெருமையாகவே இருக்கும். நம்மாழ்வார் போல் வாழ்ந்த ஒரு மாமனிதருக்கு இதுவே உண்மையான மரியாதை. நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்.